ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே யோவான் சுவிசேஷத்திலிருந்து ஒரு 7 கேள்விகள், 7 விதமான பதில்கள். இன்றைக்கு ஒருவருடைய வாழ்க்கையிலேயும் ஆயிரம் கேள்விகள். எல்லாருமே கேள்வி கேட்காத பணிகள் யாருமே இல்லை. ஏன், எங்கே, எதற்கு, எப்படி? ஆண்டவர் அறிந்தவர்களும் ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்களும் என் ஊழியர்கள் கூட, என்னை நானும் அதுக்கு விதிவிலக்கல்ல. பல நேரங்களில் நாம் கேட்கிற கேள்வி, பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, எதிர்பார்ப்பு நடக்கும்போது, ஏமாற்றங்கள் வரும்போது நாம் கேட்கிற முதல் கேள்வி why Lord, அடுத்து where Lord, அடுத்து how long Lord. தமிழில் சொல்லுகிறேன், ஏன் ஆண்டவரே, இது எங்கிருக்கிறீர்? இதுவரைக்கும் இந்த பாடுகள். என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் ஆண்டவர் தான். அதனால் கேள்வி கேட்பது ரொம்ப சுலபம். ஒரு பக்தன் எப்படி சொன்னார், கேள்வி தேவையானால் உலகத்திற்கு போ, பதில் தேவையானால் தேவனிடத்திற்கு வா. If you want to know the question, go to man. If you want to get the answer, go to God. இன்றைக்கு கேள்வி கேட்பது ஏராளம். ஏன், எதற்கு, எப்படி, எதினால் ரொம்ப சுலபம். பதில் தருவது மிக கடினம். இன்றைக்கு இந்த ஊடகத்தில் பேசும்போது பலமான கேள்விகளை சொல்லுகிறார்கள். முடிந்த அளவுக்கு பதில் சொல்ல முடியும். ஆனால் பதில் சொல்ல முடியாத பல காரியங்கள் உண்டு. ஆண்டவரே பதில். கிரைஸ்ட் இஸ் த ஆன்சர் ஃபார் ஆல் யுவர் ப்ராப்ளம். அன்பான வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை. எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பாடு, எல்லாருக்கும் போராட்டம். கேள்வி எண் 4. யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த சமாரிய ஸ்திரீ கேட்ட ஒரு கேள்வி. யோவான் 4:10. அவள் கேட்ட கேள்வி, நான் அந்த கேள்வியை மட்டும் படிக்கிறேன், முழு சம்பவத்தை நேரமில்லை. எப்படி கேட்கலாம்? என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? அவர் கேட்பது தாகத்துக்கு தா. வானத்தையும் பூமியும் படைத்தவர் கேட்கிறார், எனக்கு கொடு. இவர் சொல்லுகிறார், எப்படி நீ கேட்கலாம்? இது வேறு கோணத்தில் பேச விரும்புகிறேன். அவர் கேட்பது மலிவான ஒன்று. ஆனால் இவள் கேட்கிறாள், எப்படி கேட்கலாம்? நான் வேறு, நீ வேறு. அநேகர் ஆண்டுடைய வாழ்க்கையில் நிறைய கேட்கிறார். உன் நேரத்தை கொடு, உன் உடலை கொடு, உன் உள்ளத்தை கொடு, உன் திறமைகளை கொடு. இவங்க கேட்குறாங்க, எப்படி கேட்கலாம்? ஐ எம் ஆல்வேஸ் ஆக்குபைட், ஐ எம் ஆல்வேஸ் பிஸி. என்னுடைய ஆலயத்தில் எவ்வளோ பேர் கூப்பிடுறேன் இந்த பணியை செய்ய. இந்த மழைக்காலத்தில் யோசித்து பாருங்கள், யாரும் மனமோந்து செய்யறதில்லை. ஒருத்தர் கூட, இவ்வளோ விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட சபை எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கிறார், நான் ஊரில் இல்லை. எனக்கு நேற்று 2 நாள் மதுரையில் ஊழியர் கூடுகை, ஜோசப் பாலச்சந்திரனுடைய ஆலயத்தில். சபை எப்படி இருக்குது, வந்து ஒருத்தரோடு வரைக்கும் பார்க்கவே இல்லை. இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஆராதனை. சபை எப்படி இருக்குது, தமிழ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற மக்கள் ஆர்வம். அவனை இவர் கேட்குறாரு, தா. அவள் சொல்லுகிறாள், நீர் எப்படி கேட்கலாம்? அன்பு விசுவாசியே, ஆண்டவருக்கு பயன்படாத உன் வாழ்க்கை உனக்கே பயன்படாது. அவர் சொல்லுகிறார், வசனத்தை படிக்க கேளுங்க. அந்த வசனத்தை படிக்கிறேன். தா, 6ஆம் வசனம். அந்த வசனம் அவர் சொல்லுகிறது, தாகத்துக்கு தா. அது அருமையான வார்த்தை இல்லை? தேவையுள்ள ஒரு தேவன் கேட்கிறார், உங்களை என்னை பார்த்து, உன் வாழ்வை எனக்கு தா, உன் நேரத்தை எனக்கு தா, உன் அறிவை எனக்கு தா, உன் படிப்பு எனக்கு தா, உன் திறமைகள் எனக்கு தா, உன் உடல் வலிமை எனக்கு தா. நல்ல ஆரோக்கியம். குனிஞ்சு ஒரு வேலையும் செய்கிறதில்ல ஆலயத்தில். டிப்டாப்பாக வந்து டிப்டாப்பாக போகணும். யோசித்து பாருங்கள், எதுக்கு ஆலயத்துக்கு போகிறீங்க? வாட் இஸ் யுவர் பார்ட் இன் த கிங்டம் ஆஃப் காட்? தேவனுடைய நாட்டில் உங்கள் பங்கு என்ன? சும்மா வந்து போகிறதா? யாரோ ஒருத்தர் செய்வாங்க, நீங்கள் பார்வையாளராக போயிட்டு ஏதோ ஒன்று காணிக்க போட்டுட்டு அதுக்கு பிரயோஜனமே இல்லை. நீங்கள் ஆலயத்துக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பங்கு உங்கள் ஆலயத்தில் இருக்கணும். நீங்கள் சொல்லணும், என்னுடைய உழைப்பு இங்கே இருக்குது, என்னுடைய பங்கு இதில் இருக்குது. அது தம்பி, வாட் இஸ் யுவர் ரோல் இன் தி சர்ச்? உன் பங்கு என்ன? அவர் சும்மா கேட்கல, தாகத்துக்கு தா. தேவையுள்ள ஒரு ஆண்டவர் கேட்கிறார், தா. இவர் சொல்கிறாரு, என்னிடத்தை எப்படி கேட்கலாம்? அவ்வளோ பெரிய ஆளாக நீங்களும் நானும். அவள் கேட்ட கேள்வி படிக்கிறேன். என்னிடத்தில்
எப்படி கேட்கலாம்? யோசிச்சு பாருங்க. தந்தவர் அவர் தானே, ஜீவ தண்ணீரே அவர் தான், வாழ்வின் ஆதாரமே அவர் தான், இந்த மழைக்கு காரணமே அவர் தான். யோசித்து பாருங்க. அந்த அம்மா சொன்னாங்க எப்படி கேட்கலாம். அந்த அம்மா சொன்ன விட்டுருங்க. இந்த சமாரிய பெண் இன்றைக்கு மக்கள் கேட்க கேள்வி எப்படி கேட்கலாம்? காணிக்கு எப்படி கேட்கலாம் பாஸ்டர்? தசமமாக எப்படி கேட்கலாம்? இப்படி கேட்கலாம் என்கிட்ட அவர். யோசித்து பாருங்க. கேட்கறது உரிமை இல்லையா? நீ கேட்டாலும் தப்பு, கேட்காவிட்டாலும் தப்பு. நான் ஊழினா இருக்கிறேன். உன்னை கேட்டால் எப்படி என்னை பார்த்து அந்த கேள்வி கேட்கலான்றான் பையன். யோசிச்சு பாருங்க. என்னை பார்த்து எப்படி கேட்கலாம்? ஒரு ஊழியனுக்கு அது கேட்கக்கூட உரிமை இல்லைன்னா ஊழியனே இல்லையே. நீ இப்படி இருக்கிறாய், இப்படி வாழ்கிறாய் என்று கேட்க உரிமை இல்லைன்னா அவர் ஊழியத்துக்கே தகுதியற்றவர். இந்த ஊழியர் கூட காம்ப்ரமைஸிங். நான் ஏன் கேட்கணும்? கேட்ட இடத்துல வரமாட்டார். அவர் வரமாட்டார், அவருடைய குடும்பம் வராது, அவர் சுற்றி 4 பேர் வரமாட்டாங்க. பாதிப்பு ஊழியனுக்கு அல்ல, உங்களுக்கு தான். அவள் கேட்ட கேள்வி எப்படி? யோசித்து பார்த்தீங்களா? எப்படி என்னை பார்த்து பாசத்தை கேள்வி கேட்க முடியும்? என்னை பார்த்து எப்படி அந்த ஊழியர் கேட்கலாம்? பாருங்கள், ஒரு பெருமை, ஒரு ஆணவம், ஒரு இருமாப்பு. அவங்களுக்கு தெரியல இவர்தான் வாழ்வின் ஆதாரம், இவர்தான் வாழ்வின் கரு, இவர்தான் வாழ்வின் ஜீவ தண்ணீரே. வசந்த நான் படிக்கிறேன் கேளுங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் சொன்னார், இந்த நீ கொடுக்குற காரியம் வேறு, நான் கொடுக்கறது வேறு. The things that you're giving is only temporary. The things that I give is permanent. நல்லா கவனிங்க. நீ கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம்தான், ஆனால் தேவன் கொடுப்பதற்கு அளவே இல்லை. அள்ளி கொடுக்கிறவர். அவர் சொல்லுகிறார், நீ கொடுத்தா அதுக்கு முடிவு உண்டு, நான் கொடுக்கிற ஒன்றுக்கு முடிவே இல்லை. படிக்க கேளுங்க. 13 மறுபடி உண்டாயிருக்கும். 14 நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். நீ கொடுப்பது என் வாழ்வை கொடுத்தேன் 17வது வயதில். இன்றைக்கு அன்பானவர்களே, யாரோ ஒருவருக்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது. கேட்கிற உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நம்புகிறேன். யாரோ ஒருவருக்கு கிரிட்டிக்ஸ் நிறைய உண்டு. ஏளனங்கள் பண்ணுறவங்க இருப்பாங்க, பரியாசம் பண்ணுறவங்க இருப்பாங்க, விமர்சிக்கிற மக்கள் இருப்பாங்க, 1000 பேர் 1000 பேசிட்டே இருப்பாங்க. அதை மட்டுமல்ல, எனக்கு தெரியும் who I am and what I am. யாராக இருந்தேன், யாராக இருக்கிறேன். அவர் சொன்னார், என் வாழ்வை 17ஆம் வயதில் தந்தேன். ஒரு புற மார்க்கத்திலிருந்து இன்றைக்கு நான் சொல்ல முடியும், நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஒரு நீரூற்றாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். வார்த்தைகளை பேச, வார்த்தைகளை போதிக்க, திரள் ஜனங்களுக்கு, திரளான ஊழியர்களுக்கு. இது விளம்பரங்களுக்காகவோ மிகைப்படுத்த அல்ல. வசனமே தெரியாது, வேதாகமம் என்று உச்சரிக்க தெரியாது, பெரிய பாண்டித்யம், படிப்பு, கல்வி ஒன்றுமில்லை, பட்டங்கள் கிடையாது, இறையர் கல்லூரி சுத்தமாக கிடையாது. ஆனால் தரும்போது நித்திய காலமாய் ஊறுகிற ஊற்று. அழகான வார்த்தை. நித்திய ஜீவகாலம் எல்லாம் அழகான வார்த்தை. லைஃப் லாங், ஒன்ஸ் யூ கிவ் டு காட், லைஃப் லாங் சுகமாக இருக்கலாம். இந்த இன்சூரன்ஸ், இந்த பிஎஃப் மாதிரி ஒரு முறை கொடுத்துருக்கேன், லைஃப் லாங் சுகமாக இருக்கலாம். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உங்கள் வாழ்க்கையை கொடுத்து பாருங்கள். ஒரு முறை அவர் கேட்ட ஒரே முறை தான் தா. அவள் கேட்டா எப்படி கேட்கலாம்? யோசிச்சு பாருங்க. அவர் தான் அதுக்கு உரிமையாளரே. ஊழியம் எப்படி கேட்கலாம்? ஊழியம் கேட்கலாம். யார் கேட்குறது? நீதிமன்றம் என்னை கூட்டட்டும், அது தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். இன்னைக்கு யாரையும் கூட்டவே முடியாது. நோபடி வாண்ட்ஸ் கரெக்ஷன். இந்த உடை வேண்டாம், இந்த அலங்காரம் வேண்டாம், இப்படியெல்லாம் சபைக்கு வரக்கூடாது. இப்படிதான் உங்களுக்கு இந்த சீப்பு, பாம்பு, பள்ளி சட்டெல்லாம் போடக்கூடாது சபையில். ஆஃபீஸ்க்கு போடலையே, சர்ச்சுக்கு வரும்போது எலும்பு கூடு படியன்னு. யோசித்து பாருங்கள். இதெல்லாம் இஸ் அக்லி. தேவனை அவமானப்படுத்துவது. இது சொன்னால் கிழிஞ்சு போன பேண்ட்டு போங்க, கையில்லாத சட்டை, இதெல்லாம் அவமானம். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, எப்படி கேட்கலாம்? அவள் கேட்டா எப்படி கேட்கலாம்? அவர் சொன்னார், நீ மட்டும் கொடுத்துட்டீன்னா நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் உன் வாழ்க்கை மாறும். வசனம் சொல்லுகிறது 13ஆம் வசனத்தில், 13ஆம் வசனம் கடைசி வார்த்தையில் அவள் வேதம் சொல்லுகிறது, கடைசியில் அவளுடைய வார்த்தை, அவள் தந்தாள், வாழ்க்கை மாற்றப்பட்டாள்.
உன் மிகப்பெரிய ஊழியக்காரியாய் மாறினாள். எனது தேவ பிள்ளையே, கிவ் இட் டு காட். உன் அறிவு, உன் படிப்பு, உன் திறமை என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ, திரும்ப சொல்கிறேன், ஒரு வேலையும் செய்யாமல் சபைக்கு போகிறதுல அர்த்தமே இல்லை. நீ சபைக்கு போகாமலே இரு. ஒரு வேலையும் செய்யாமல் சபையில் போயிட்டு வர்றதுக்கு தேவையே இல்லை. ஏதோ ஒரு வேலை, ஏதாவது திரும்ப ஆமேன்னு சொல்கிறது முன்னால் ஓடி வருகிற வேண்டாம். நான் நிறைய பேர் பார்த்துட்டேன், அவங்கள இன்றைக்கி படுக்கையில் இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லி மேலே ஓடி போனவங்களாம் படுக்கையில் இருக்கிறாங்க இன்றைக்கி. இல்லை, ஏதோ ஒரு வேலை செய்யுங்க. என் ஆலயத்தில் நிறைய பேர் பார்த்துக்கிறேன். என் ஆலயத்தில் யாரெல்லாம் ஆலய வேலை செஞ்சாங்களோ அவங்கள கர்த்தர் உயர்த்திருக்கிறார். பிள்ளைகளெல்லாம் போதகரின் மனைவியாக உயர்ந்த நிலைகளிலே, வெளிநாடுகளிலே உயர்ந்த ஸ்தானத்தில் குடியிருக்கிறார்கள். அவங்களாம் சபையை பெருக்கினவங்க, ஹைலி குவாலிஃபைடு, ரொம்ப படித்தவங்க தான். பட் டுடே தே ஆர் பிளஸ்ட். ரொம்ப ஆசமாக இருக்கிறாங்க. இந்த ஓடுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க. திரும்ப சொல்கிறேன், அன்பு சகோதரியே, ஏதாவது ஒன்று செய்யுங்க. எப்படி கேட்கலாம் கேட்காதீங்க. அவள் கேட்ட கேள்வி என்னிடத்தில் எப்படி கேட்கலாம்? என்னை பார்த்து இந்த வேலை செய்ய சொல்கிறாரு. என் படிப்பு என்ன, அறிவு என்ன, என் திறமை என்ன, என்னை பார்த்து இந்த வேலையை செய். நீங்கள் சில யார் செய்ய முடியும்? சில இடங்களை பார்க்குறேன், பாஸ்டரே பெருக்கிறார், பாஸ்டரே சேர் போடுறார், பாஸ்டரே க்ளீன் பண்ணுறார். எல்லாம் பாஸ்டர்மா தான். மற்றவங்களாம் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப். வேண்டாம். இதை செய்தால் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஒரு நீரூற்றாய் கர்த்தர் மாற்றுவார். கேள்வி நம்பர் 5. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோவான் 6:25. யோவான் 6:25. கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். யோசிச்சு பாருங்க, அவர் வந்து பல நேரம் ஆயிடுச்சு. அடுத்தவர் சொன்னார், நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதனாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யா உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கேள்வி பாருங்கள், நீர் எப்போது இவ்விடம் வந்தீர்? உங்கள் பேருக்கு தெரியல, அவர் அங்கே தான் இருக்கிறார். உன் வாழ்வின் அவர் எப்பொழுதுமே இஸ் சைலண்ட் லிஸ்னர், இஸ் இன்விசிபிள் வாட்சிங் எவ்ரிதிங். அவங்க கேட்குறாங்க, எப்பொழுது இவ்விடத்தில் வந்தீர்? நிறைய பேருக்கு புரியவே இல்லை. நீங்கள் சீரியல் பார்க்கும்போது அவர் கூட தான் இருக்கிறார். நீங்கள் கெட்ட வார்த்தை பேசும்போது கூட தான் இருக்கிறார். நீ தவறு செய்யும்போது கூட தான் இருக்கிறார். அவங்க கேட்குறாங்க, இப்போது இவ்விடத்தில் வந்தீர். எத்தனை படிக்க கேளுங்க, எப்பொழுது இவ்விடத்தில் வந்தீர்? ரபி, எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். சிஷைகள் தான். அவங்களுக்கே தெரியல அவர் எப்போ வந்தார்னே. என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, காட் இஸ் தேர் ஆல்வேஸ் இன் வாட் எவர் யூ ஆர் டூயிங். நீ பார்க்கிற, நீ பேசுகிற, நீ செய்கிற ஒவ்வொன்றிலும். தவறு செய்கிறீங்களே, தேவன் பார்க்குறார். துரியமாக பாவம் பண்ணுறீங்களே, காட் சீஸ். நீ எப்போது இவ்விடத்தில் வந்தீங்க? அவர் அங்கே தானே இருக்கிறார். இதுதானே போகிறதுக்கு. அன்பானவர்களே, அவர் தான் தேவன். அவர் எங்கேயோ இருக்கிறது அல்ல, 24 மணி நேரமும் எனக்குள், என்னோடு, எனக்காக. அவன் பேருக்கு புரியல அது. அவங்க நினைக்கிறாங்க ஆலயத்தில் மட்டும் ஒரே பக்தி பரவசம், ஒரே ஆமே நல்லையா, அடுத்த வெளியே வந்த உடனே அதே பழைய சுபாவம். இல்லை. அந்த கேள்வி படிக்கிற அழகான கேள்வி, நீ எப்பொழுது இவ்விடம் வந்தீர்? ஏன் தெரியுமா? தே ரிசீவ் சம்திங். அவர் சொல்கிறாரு, நீங்கள் புசித்து திருப்தியானதுனாலே. நேரங்களில் யோசித்து பாருங்கள், வசதி, வாய்ப்பு, உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள், வி ஃபர்கெட் காட். தேவன் ஒருத்தருக்கிறார். என்ன பேசுகிறோம், என்ன பண்ணுறோம், என்னத்தை பார்க்குறோம், வி ஃபர்கெட் எவ்ரி திங். ஆனால் அவன் கேட்ட கேள்வி அவரை கண்டபோது, என்னங்க, அவரை கண்டபோது ஆச்சரியம். அன்பு சகோதரியே, நீ பார்க்க தொலைக்காட்சிகள், அவரை கண்டபோது, அவங்க அது வரைக்கும் தெரியல. அவரை கண்டபோது, வாட் யூ ஆர் வாட்சிங். தொலைக்காட்சிக்கு 3 மணி நேரம் செலவு பண்ணுறீங்க, ஆளுக்கு 2 மணி நேரம் செலவு பண்ணும்போது உடம்பு நெளிகிறது. 3 மணி நேரம் கிரிக்கெட் மேட்ச், இன்னும் ஆட்டம், இன்னும் பாட்டம், அதை வேறு கமெண்ட்ஸ் எல்லோரும், அது ஷேரிங். ஆனால் பாஸ்டிங் என்ன பேசினார்? நோபடி ஷேர் எனி திங். ஆனால் குறை சொன்னார், அது மட்டும் தெரியும். திட்டினார், அது மட்டும் தெரியும். என் அன்பான கர்த்தர் பிள்ளையே, அவரை கண்டபோது கேட்ட கேள்வி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர்? யோசித்து பார்த்தீங்களா? உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க, எப்போ வந்தீங்க? அது வேறு. எப்பொழுது இவ்விடத்து நீர் வந்தீர்? இல்லைங்க,
அவர் யார் தெரியுமா? எப்போது உங்களோடு கூட இருக்கிறவர். நிறைய பேருக்கு புரியல. அதாவது அவர் அந்த சிவில் சப்ளை அல்ல, கொடுத்துனே இருக்கிறதுக்கு. அவர் உன்னோடு இப்பொழுது இருக்கிறவர். அவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் புசித்து திருப்தியானதுனாலே என்னை தேடுகிறீர்கள். இல்லை, தந்தாலும் தராவிட்டாலும். இன்றைய உலகத்தில் தந்தா துதிப்போம், தராவிட்டால் மிதிப்போம். இல்லை, தந்தாலும் துதிப்போம், தராவிட்டாலும் துதிப்போம். அவர் கேட்க அடுத்த கேள்வி 5, நீர் எப்பொழுது இவ்விடத்துக்கு வந்தீர்? இல்லையே, அவர் போனதானே வரத்துக்கு. இஸ் தேர் எவர் பிரசன்ஸ் காட், எப்போதும் ஓடு கூட இருக்கிறவர். ஆம்னி பிரசன்ஸ், அதாவது என்ற வார்த்தை திருப்தி ஆச்சுன்னா அப்படி தான், யாருனே தெரியாது. நிறைய பேரை பார்த்துருக்குறேன். ஏழ்மையில் இருக்கும்போது பாஸ்டர், வசதி வந்தபோது எந்த பாஸ்டர் ஊழியத்தில் பார்த்து, ஒரு காலத்தில் ஏழ்மையாக இருந்தபோது தாழ்மையாக இருந்தாங்க. ஐயா, இப்போ உங்களை போல ஒரு ஊழியர் இல்லை, இன்றைக்கி வாயா போயா. அதை விட கேவலமாக பேசுகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதை விட கேவலமாக பேசுகிற ஆட்கள்லாம். நேற்று கூட பார்த்தேன், ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். ஒரு பெரிய கூட்டத்தில் ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. ஒரு பெரிய கூட்டம் மதுரையில். கீழே இறங்கி வந்த உடனே குற்றப்படுத்துகிற ஒரு கும்பல் கீழே இருக்குது. அது நன்மை பெற்று பல ஆண்டுகள் நம்மோடு இருந்தவர்கள் குற்றப்படுத்தி, நீங்கள் அன்றைக்கி அப்படி சொன்னீங்க, இப்படி சொன்னீங்க, புரியுங்களா, அந்த இடத்த எனக்கே தரேன்னு சொன்னீங்க. யோசித்து பாருங்கள். அன்பான கத்திரப்பிள்ளை, நீர் எப்போது இடத்துல வந்தீர்? அவர் அங்கே தான் இருக்கிறார். அன்பானவர்களே, அவரை சில நேரத்தில் திருப்தி அடைஞ்சிட்டோம்னா தி லாஸ்ட் கொஸ்டின். திருப்தி இல்லாத போது வறுமையா போதகரே, திருப்தி வந்தால் நீர் யார்? நீர் எப்போ வந்தீங்க? நீங்கள் யார்? உங்களுக்கு தெரியாத நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த அரசியலோட பார்க்குறோம் இல்லையா, அவரால் முன்னுக்கு வந்தவர்கள், அவரால் உயர்த்தப்பட்டவர்கள், அவர் யாருன்னே தெரியாது. இதான் உலகம். அரசியலும் இருக்கிறது, ஆன்மீகத்திலும் இருக்கிறது. இந்த அநேக ஊழியர்களை பார்க்கிறேன், அவரால் உயர்த்தப்பட்டார்கள். இப்போ அவர் சொல்கிறாரு, அவர் எனக்கு யாருன்னே தெரியாது. இப்படியும் சில மனிதர்கள். யோவான் சுவிசேஷம் 6வது கேள்வி, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 6:28. யோவான் 6:28. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சிலர் கேட்ட கேள்வி. நாங்கள் தேவனுக்கு கேட்ட கிரியை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அன்பா தேவ பிள்ளையே, தேவனுக்கு கேட்ட கிரிகளை நடப்பிக்க என்ன செய்ய வேண்டும்? பல பதில் இருக்குது அதில். ப்ரே, பர்சியூ, ப்ரைஸ், துதியுங்கள், ஜெபியுங்கள், தொடர்ந்து பின்பற்றுங்கள், டூ சம்திங் ஃபார் காட். ஆண்டு சொன்ன வார்த்தை 29. அதற்கு இயேசு பிரயுத்தரமாக, அனுப்பினவரை அவர் அனுப்பினவர் நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. இன் அதர் வேர்ட், ட்ரஸ்ட் த லார்ட், லவ் த லார்ட். இப்படி சொல்ல விரும்புகிறேன். லவ் த லார்ட், லவ் த வேர்ட், லேர்ன் த வேர்ட் அண்ட் லிவ் த வேர்ட். திரும்ப சொல்லுகிறேன், லவ் த வேர்ட், வார்த்தையை நேசியுங்கள். 2வது, லேர்ன் த வேர்ட், கற்றுக்கொள்ளுங்கள், நல்லா கற்றுக்கொள்ளுங்கள். நுனிப்பில் மேய்வதல்ல, ஆழத்திலே, ஏதோ ஒரு பகுதி அல்ல. கோ டீப், ஸ்டடி த வேர்ட், லேர்ன் த வேர்ட். 3வது, லீவ் இன் த வேர்ட், அந்த வார்த்தையிலே வாழுங்கள். நஷ்டம் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு, ஏளனங்கள் உண்டு. லீவ், முதல்ல சொன்ன லவ், 2வது லேர்ன், 3வது லீவ். வாசித்து பாருங்கள். என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? ஆண்டு சொல்லுகிறார், அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். 32, வானத்திலிருந்து வந்த மன்னாவை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். பிளெஸிங் ஃப்ரம் ஹெவன், வானத்திலிருந்து வருகிற மெய்யான அப்பம். அடுத்தவர் சொன்னார், அவன் தாகமடையான். 35, பசியடையான், தாகமடையான். இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? லவ் த வேர்ட், லேர்ன் த வேர்ட், லிவ் இன் த வேர்ட். அப்பொழுது தேவன் சொல்றாரு, வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை நான் உங்களுக்கு தருவேன். அது எல்லாமே சொல்லலாம். வார்த்தை, ஆசீர்வாதம், வரங்கள், வல்லமை, கிருபை, மேலான நன்மைகள்,
வானத்திலிருந்து வரும். இட் கம் ஃப்ரம் ஹெவன். இன்றைக்கு யார்கிட்ட பிடுங்கணுன்ற அர்த்தம் இல்லை, ஏமாற்றி பொய் சொல்லி இல்லை. இட் கம் ஃப்ரம் அபவ். அது நிலையானது, நிரந்தரமானது, நீடித்தது, என்றைக்கும் மாறவே மாறாது. கடைசியாக ஏழாவது கேள்வி யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 7:16. யோவான் 7:16. இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். கேள்வி, கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார்? இன்றைக்கு அதுதான் எனக்கு முக்கியம். யாரை பார்த்தாலும் ஒரு டைட்டில், டாக்டர், பிஷப், அதெல்லாம் முக்கியம். வேத வாக்கியங்கள் அறிந்திருக்கு தான் முக்கியம். அவர் சொல்கிறார், இவர் கல்லாதவராக இருந்தும் வேத வாக்கியம் எப்படி அறிந்திருக்கிறார்? என்னுடைய கேள்வி என்னவென்றால், கவனிங்க, இந்த உபதேசம், அந்த வார்த்தை, அந்த கற்றுக்கொள்ளுதல், யார் தெரியுமா? கற்றுக் கொடுக்கிறவர். டீச் த டாக்டரின். அதில் அவர் சொல்லுகிற அடுத்த பதில் 17-16. என்னுடைய உபதேசம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பினுடைய வார்த்தையாக இருக்கிறது. 18-17. கவனிங்க, 17. என்னை அனுப்பினுடைய மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாக இருக்கிறான். திரும்ப சொல்லுகிறேன், என்னை அனுப்பினுடைய மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாக இருக்கிறான். 7வது கேள்வி, இன்னொரு முறை சொல்லுகிறேன். 7வது கேள்வி, கல்லாதவனாக இருந்தும் எப்படி போதிக்கிறார்? எவ்வளோ பேர் பார்க்குறேன். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் மாரணதாவிலே தீமோத்தி என்று ஐயான்னு சொல்ல ஒருத்தர் செம்பரம்பாக்கத்தில் ஊழியம் செய்தவர். அவர் தான் மாரணாதா வேதாம் பள்ளியிட முதல் மாணவர், முதல் திருச்சபையின் போதகர். செம்பரம்பாக்கத்தில் படிப்பறிவு இல்லாதவர், அற்புதமான வார்த்தைகளை பேசுகிறவர். அப்போவே நான் சொல்லுவேன், சொல்லின் செல்வர். ஒரு வயதான பெரியவர், இலக்கணம், இலக்கியம், ஆங்கிலம் தெரியவே தெரியாது. டீப் இன் த வேர்ட் ஆஃப் காட். வசனத்தில் அவ்வளோ தேர்ச்சி அவருக்கு. மாரணாதாவின் முதல் வேதாம பள்ளி மாணவர் அவர். முதல் போதகரும் அவர் தான். செம்பரம்பாக்கம் என்ற இடத்துல இன்றைக்கு சபை இருக்குது. யோசித்து பாருங்கள், ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர், தஞ்சை பக்கத்தில். தேவன் அவருடைய வார்த்தை கேட்க கேட்க அவ்வளோ இனிமை. எவ்வளோ ஊழியர்கள் அப்படி இருக்கிறாங்க, குறிப்பிடப்பட முடியாது, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவர் கல்லாதவர்கள், ஆனால் வசனத்தை தேறினவர்கள். அவர் சொல்லுகிறார், இவர் கல்லாதவராக இருந்தும் எப்படி பேசுகிறார், படித்து இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார். அந்த தேவ பிள்ளையே, இந்த உலகம் உழைப்பாக சொல்லணும், இவர் இப்படி அறிந்திருக்கிறார். எபிரேயம், கிரேக்க பாஷை படிங்க, நல்லது. இலக்கணம், இலக்கியம் நல்லது. பட் லேர்ன் த வேர்ட் ஆஃப் காட். ஸ்டடி, டோன்ட் ரீட், ஸ்டடி. இன்றைக்கி நியூஸ் பேப்பர் ஸ்டடி பண்ணுறோம், பைபிளை ரீட் பண்ணுறோம். இல்லை, வேதத்தை ஸ்டடி பண்ணணும், நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும். டோன்ட் சே ரீட் த பைபிள், நோ, ஸ்டடி த பைபிள். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, பல கேள்விகள் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டது யோவான் சுவிசேஷத்தில் இருக்கிற ஒரு 7 கேள்விகள். நிறைய கேள்விகள் உண்டு உலகத்தில், இந்த வேதத்திலேயே. ஆனால் இன்றைக்கு ஜஸ்ட் ஐ டுக் ஒன்லி ஜான்ஸ் காஸ்பல். இந்த 7 கேள்வி திரும்ப சொல்கிறேன். முதல் கேள்வி, நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர்? 2வது கேள்வி, யூதர்கள் இது எப்படி ஆகும்? 3வது கேள்வி, நிக்கதேமு, கூடுமோ? தாயின் கர்ப்பத்தில் மறுபடியும் பிறக்க கூடுமோ? தேவன் சொன்னார், புது வாழ்வு, புது பிறப்பு, புதிய வாழ்க்கை, புதிய பாதை நிச்சயம். 4வது கேள்வி, தாகத்துக்கு தேவையுள்ள ஒரு தேவன் சொல்கிறாரு. என்னிடத்தை எப்படி கேட்க முடியும்? நீங்கள் எப்படி கேட்குற நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னை பார்த்து எப்படி கேட்க முடியும் பாஸ்டர்? அப்படின்னு ஒரு பாஸ்டரே இல்லையே. நோ, அவர் கேள்விக்கு நீ பதில் சொல்ல முடியவில்லை என்றால் உன் வாழ்க்கை வீணாக போயிடும். கேட்குறாரு, உன் நேரத்தை மதிப்பை உன் ஈகோவை எல்லாத்தையும் அவர் தருவது நித்திய ஜீவகாலமாக ஒரு நீரூற்று, இட்டர்னல் பிளெஸிங். 5வது கேள்வி, இது எப்போது இங்கே வந்தீர்? ஏராளம். விசுவாசிகளும் கீழ்ப்படிவதில்லை, பிள்ளைகளும் கீழ்ப்படிவதில்லை, குடும்பத்தில் அநேக மனைவிகள் கீழ்ப்படிவதில்லை. புரியுதா உங்களுக்கு? இந்த கீழ்ப்படிவது என்பது ரொம்ப ரொம்ப கடினம்.
சமத்துவம் அது தேவை. ஆனால் கீழ்ப்படி ரொம்ப முக்கியம். பாருங்க, அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும் மரண பரியந்தம் தம்மை கீழ்ப்படித்திருந்தார். மரண பரியந்தம், நாட் ஃபார் டெம்பரரி பட் ஃபார் பர்மனெண்ட். கடைசியாக கல்லாதவராயிருந்தும் எப்படி அறிந்திருக்கிறார்? கேள்வி. அது தேவையில்லை. கர்த்தரை அறிந்தவன் காலங்களை அறிந்தவன். கர்த்தரை அறிந்தவன், அடிக்கடி சொல்லுவேன், கல்லூரி கற்றுக் கொடுப்பது நல்லது, ஆனால் கர்த்தர் கற்றுக் கொடுப்பது மேலானது. இறையர் பட்டங்கள் குட், அதுக்கு நான் எதிராளி அல்ல. அதை விட அவருடைய பாதத்தில் உம்மடியார்கள் உம்முடைய பாதத்தில் 1 மணி நேரம் இருப்பதே பாக்கியம். அவருடைய பாதத்தில் உட்காருங்க, அவருடைய பாதத்தில் லேர்ன் ஃப்ரம் ஹிம். யோசிச்சு பாருங்க, அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். He will teach you every day. ஒவ்வொரு நாளும் காலை தோறும் கற்றுக் கொடுப்பார். 51 ஆண்டுகளாக வேதம் வாசிக்கிறேன். ஒரு நாளும் புதிய புதிய கருத்துக்கள், புதிய புதிய வெளிச்சங்கள், புதிய புதிய அதில் பரிணாமங்கள் என்று அதை விரும்புகிறேன். வேறொரு ஆசை இல்லை இதை தவிர. எனவே நாளிலே 1000 கேள்விகளோடு இருக்கிற என்பதை பிள்ளையே, உன் 1000 கேள்விகளுக்கு பதில் ஆண்டவர் மட்டும்தான். அவ்விடத்தில் வா, பதிலையும் தருவார், பதிலாகவும் தருவார். ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். காயின் ஆபேலை கொலை செய்தான். தேவன் பதிலையும் தந்தார், பதிலாகவும் தந்தார். சேத் என்ற ஒரு குமாரனை கொடுத்தார். அவன் மூலமாக ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். பதிலையும் தருவார், பதிலாகவும் தருவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி. உம்முடைய கிருபையின் கரங்களிலே, உம்முடைய கிருபாசனத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். 1000 கேள்விகள், 1000 எண்ணங்கள், என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் நீங்கள் தான்ப்பா. எல்லா கேள்விகளுக்கும் உலகத்தில் பதில் இல்லை, நீங்கள் மட்டும்தான் பதில். உண்மையே நம்பியிருக்கிறோம், உண்மையே சார்ந்திருக்கிறோம். இரக்கம் செய்யும், நன்மைகளால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நமது பிள்ளையே, 1000 கேள்விகளுக்கு ஆண்டவர் மட்டும்தான் பதில். அவரை பற்றி கொள்ளுங்கள். உலகத்தில் பதில் இல்லை, அவர்கிட்ட மட்டும்தான் பதில் உண்டு. எனவே அவரை அண்டிக் கொள்ளுவோம். அவர் பதில் தரும் ஆண்டவர். ஜீசஸ் இஸ் ஆன்சர் ஃபார் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ். அவரே பதில். காட் பிளஸ் யூ. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையில் கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.